இந்த மாதிரி கன்ஃபர்ட் ஐபிஎஸ்ஸும் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே என்ன லட்சியம் இருக்குன்னா, வாழ்க்கையில கமிஷனர் ஆவணும். கமிஷனர்னா சென்னை சிட்டி கமிஷனர் பெரிய இது. தனி ராஜ்யம் அது. அது வந்து ஏடிஜிபி, டிஜிபி ரேங்க்ல வரும்போது நீங்க அதுக்கு வரலாம். மத்த இதுனா இப்ப நெல்லை கமிஷனர்னா டிஐஜி ரேங்க் வச்சிருக்காங்க. டவுன்கிரேட் பண்ணுவாங்க சில சமயம். அதிகபட்ச கமிஷனர்னா ஐஜி ரேங்க் வந்தா கமிஷனரா வரலாம். மண்டல ஐஜியா வரலாம். இதெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம். இல்லாட்டி டிராஃபிக் அடிஷனலு இந்த மாரின்னு. அது ஒரு லட்சியம். உயர்ந்த லட்சியம் என்னன்னா, ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ். அதாவது டிஜிபிக்கள் பலர் இருப்பாங்க. ஃபயர் டிஜிபி, பிரிசன் டிஜிபி, அந்த டிஜிபி, இந்த டிஜிபின்னு. இந்த டிஜிபிக்களுக்கு எல்லாம் தலைவராக உள்துறை செயலருக்கு கீழ தமிழ்நாடு ஃபுல்லா லா அண்ட் ஆர்டர் பார்க்கறதுக்கு தலைமை டிஜிபி இருப்பாரு. அவரு கீழ தான் லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி, அவரு கீழ ஐஜிக்கள், டிஐஜிக்கள், மாவட்ட எஸ்பிக்கள். இன்னொரு பக்கம் கமிஷனர் இது. அப்புறம் இன்டெலிஜென்ஸு, இன்டர்னல் செக்யூரிட்டி இப்படி ஒரு பெரிய ராஜ்யத்துக்கே இவரு தான் தலைவரு. அப்ப அதுல வந்து உட்கார்ந்தா எவ்வளோ பேரு?